திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக எப்பொழுதும் போல புதன்கிழமை இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வம் வைத்திருந்தோம். ஒரு காலத்துல வச்சிருந்தோம். அது திருவருள் கருணையினால, எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால மீண்டும் 8 மணிக்கு அது இன்றைக்கே வாய்த்திருக்கிறது. எம்பெருமானுடைய பெரும் கருணையினால வாய்த்திருக்கிறது. பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த கே நகர், கலைஞர் கருணாநிதி நகரைச் சேர்ந்த சிவத்திரு விஜய் திருவாசகனார் என்ற ஐயா அவர்கள் நமக்கு எல்லாம் தோடுடைய செவியன் என்கிற பாடலையும், பிறகு ஐயா இடர்களையும் அதாவது இடர் நீங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பதிகத்தையும் நமக்கு எல்லாம் பாடி காமியிருக்க போறாங்க. அவங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, ஐயா அவர்களுடைய வருகை மிகப்பெரிய ஒரு உன்னதமான வருகையாக நாங்க கருதுறோம். அப்படிப்பட்ட சிகாரம் சைவநெறி பாடசாலை அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒருவரை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களும் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, தோடுடைய செவியன் எப்படி பாடணும்னு ஐயா அதை அவர் முறையா பாடி காமிப்பாங்க, பொருளோட கொஞ்சம் சொல்லுவாங்க. இடையில ஆத்மா அந்த ஞான அனுபூதியும் அவங்க அடைஞ்ச அனுபூதியும் பேசுவாங்க. அதையும் கேட்டு நம்ம பயனடைய இருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். ஐயா வாங்கய்யா. விஜய் திருவாசகனார் ஐயா வாங்க. ஐயா சிவாய நம. பெருங்கருணை பெற்றியாலே பெருமானுடைய திருக்கருணையினாலும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். அடியனை இவ்விடத்துக்கு ஆளாக்கிய 57வது குருமணிகளின் திருவடிகளை தெற்கு நோக்கி வணங்குகின்றேன். நால்வர் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு நாம் இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அவர் மொத்தம் 383 பதிகங்கள் அருளி செய்தாங்க. அதில் முதல் ஞானப்பால் உண்டவுடனே பாடிய பதிகமாகிய தோடுடைய செவியன், அந்த பதிகத்தை நாம சிந்திக்க உள்ளோம் இன்னைக்கு. ஏன் இதை சிந்திக்கணும்னா, இதுலதான் தத்துவங்கள் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. சாமி பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தை எப்படி நிகழ்த்துறாரு, இதுல எங்க அந்த செய்திலாம் இருக்குதுன்னு கேட்டா இருக்கு, உள்ள இருக்கு. பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது நட்டப்பாடை பண், ராகம் கம்பீர நாட்டை, அந்த ராகத்துல பாடியிருக்காங்க பெருமானார். ஞானப்பால் உண்டவுடனே பாடி அருளிய திருப்பதிகம் இது. இந்த பதிகத்தை பாடனா நீங்க பெருமான் எடுத்து எது கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். இந்த பதிகத்துக்கு உள்ள சிறப்பே அவ்வளவுதான். இந்த பொருள் இல்லை, ஒரு ஆன்மா தோடுடைய செவியன் பாடலை மட்டுமே பாடி கூட முக்திக்கு போயிடலாம். அப்பேற்பட்ட பதிகம், முக்திக்கே இட்டுன்னு போற பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தோட சிறப்பு சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட பதிகத்தை நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த தோடுடைய செவியன் பாடல் பாத்தீங்கன்னா 36 வார்த்தைகளாக ஆக்கப்பட்டு 36 தத்துவங்கள் நமது உடலில் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு மேலதான் பரசிவம் இருக்கு அப்படின்றத உணர்த்தி பெருமானார் நமக்கெல்லாம் பாடுறாரு. 3 ஆண்டில் இதெல்லாம் எப்படி நிகழும் தெரியல, பெருமானுடைய திருக்கருணையாலதான் நிகழும். அவரே சொல்லிட்டாரு இளம்பயங்கோட்டூர் தேவாரத்துல, எனதுரை தனதுரைனார். எதுவுமே எனக்கு தெரியாது சாமி, எல்லாமே நீ உள்ள இருந்து பாடினா நான் அதை அப்படியே பாடிட்டேன் அப்படின்றது. எல்லாமே அவருடைய, அதுதான் அந்த பரமாச்சாரியர்களுக்குடைய பண்பே அதுதான். எதுவுமே தன் மீது எடுத்து சுமக்க மாட்டாங்க. பெருமானுடைய கருணையாக நினைச்சு, எல்லாமே திருவருட் கருணையாகவே நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. இப்ப நாம அந்த பாடலை ஒவ்வொன்னா சிந்திச்சுக்கிட்டே வருவோம். பெருமானுடைய திருக்கருணை. பெருமான சொல்லுங்க.
சொல்லுங்க பெருமாள். நம்ம வீட்டுல ஏதாவது இன்னொரு ஐடி இருக்குதா? ஐடி அவங்கள லிங்க் பண்ணிட்டுங்க ஐயா. இல்ல வேற யாரும் நம்ம வீட்டுல யாராவது கேக்குறாங்களா? என்ன எக்கோ கேக்குது. கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. கொஞ்சம் அவங்கள சவுண்ட் குறைச்சிட்டு சொல்லுங்க. குறைச்சிருங்க. ஏன்னா நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா சிவா சிவா. அந்த எக்கோ வந்து கேட்குங்க. அதுதான் இந்த ஆமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. அற்புதம் அற்புதம் சாமி, தொடருங்க ஐயா. திருவடி சிவ 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 வணக்கம். சிவ 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 சிவ. சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர். அம்மை பேரு ஞானப்பால் கொடுத்த நாயகி பேர் வந்து திருநிலை நாயகி. இவங்களுடைய திருப்பதிகத்தை நாம பாடி இன்புற பெறும். அடியார் பெருமக்களாகி உங்களுடைய அனைவரின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் மீண்டும் வணங்கி மகிழ்து அடிநாயகன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. முதல் பாடல்லே நமக்கு எவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட பாடுறாங்க பெருமானார். அந்த 3 வயசு ஞான குழந்தையா இருந்தாலும் எப்படி பாடுறாங்க பாருங்க. அம்பாள் தான் வந்து பால் கொடுத்தாரு, அதனால தோடு இந்த பக்கம் உள்ளது, குழை வலது பக்கம் உள்ளது. பெருமானுடைய பாகத்தை பாடாம அம்பாளுடைய இடபாகத்தை வச்சு பாடுறாரு முதல்ல. அதுதான் அவர்கிட்ட அவர்தே ஒற்றியூர்லயே நன்றியால் வாழ்வதுள்ளோன்னு வச்சு பாடுறாரு. அந்த நன்றி இருக்கணும். நாம யாருக்கிட்ட இருந்து எதை பெற்றாலும் அந்த நன்றியோட அந்த எண்ணத்தோட வாழ கத்துக்கணும். இப்ப இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா விடையேறி சுவாமி தோற்றத்தை உண்டாக்குறார், விடையேறி இந்த உயிர்களை படைக்கிறார், மதிசூடி உயிர்களை காக்கிறார், பொடி பூசி சங்காரம் பண்றார், கல்வனா இருந்து திரோதானத்தை மறைக்கிறார், அருள் செய்து நமக்கெல்லாம் முக்தியை கொடுக்கிறார். இந்த 5 தொழில்களையும் பாடுறத இந்த ஒரு தோடுடைய செவியன் பாடல் மூலமா நமக்கு விளக்குறாரு பெருமானார். அடுத்த 2வது பாடல் முற்றல்லாமை முற்றல்லாமை இளனாக மோடியேன மூளைக்கும் அவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தன உள்ளா கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையாறு கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து பெற்றம் கூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சுவாமி என்னென்ன ஆபரணங்களை போட்டுக்கிட்டு நமக்கெல்லாம் காட்சி தராருன்றத, அவருக்கு காட்சி கொடுத்தது நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆமையோடு அரவம் பன்றி கொம்பு இவைகளெல்லாம் அணிந்து கொண்டு பெருமான் வருகிறார். ஆனா இவருடைய இந்த வருகைய, இந்த தோடுடைய சிவன் பாடல் ஆகிய வருகைய கற்றலும் கேட்டலும் படிக்கிறவங்களுக்கும் பலன் உண்டு, அதை கேட்கிறவங்களுக்கும் பலன் உண்டு. யாரு படிக்கிறாங்களோ கற்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்களுடைய திருவடிகள்லாம் தொட்டு தொட்டு வணங்கணுமா. நாம சம்பந்த பெருமான் ஆணையிடுறாரு பாருங்க. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே.
நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலாவென் மதிசூடி ஏர் பரந்த இனவெல் வலை சோரையன் ஏர் பரந்த இனவெல் வலை சோரையன் உள்ளா கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெருமான் தன்னுடைய சிரசுல கங்கையை சூடி இருக்காரு, புனல் சூடி வராரு, நிலாவெண் மதிசூடி வருகிறார், வெள்ளை விடை மேல ஏறி வராராம் பெருமான். அது ஓர் ஊருன்னு. அது என்ன ஓர் ஊர்? இது போல ஒப்பற்ற ஊர் எந்த ஊரும் இல்லை. சீர்காழிக்கு இணையான ஒரு ஊரை சொல்ல முடியாது, அதை அப்படி சொல்றாரு. ஓர் ஊர் இது என்ன? ஒவ்வொரு பாடல்லையும் அந்தந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க பெருமான். விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பழி தேறி வந்தெனது உள்ளோ கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வலை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஆனா இதுல ஒரு அழகான செய்தி சொல்றாரு பாருங்க. மண்மகிழ்ந்த அரவம், புற்றுல வாழக்கூடிய பாம்பு கூட பெருமானுடைய மார்புல ஊறதுக்கு ஆசைப்படுதான். புத்துலதான் வாழறதுக்கு ஆசை. அதுக்கு பெருமானுடைய மார்புல ஊர்னா எவ்வளவு இன்பமா இருக்குன்றதுக்கு எப்படி பாரு. மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை அம்மலிந்த வரை மார்பில் எப்படிலாம் வச்சு பாடுறாங்க பாருங்க. அரவம், அரவம்னா பாம்புன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய மந்தன உள்ளா கவர்கள்வன் பெருமை பெற்ற கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஒரு உருவில் இருவடிவம், ஒருமை பெண்மை உடையன் சடையன். ஒரு ஆளு தான் மாதொரு பாகனா வராருன்ற செய்தி எப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியா 25 மாகேஸ்வர மூர்த்தங்களையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டே வராரு. மறை கலந்த ஒளி பாடலோர் ஆடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெல் வலை சோரையன் உள்ளோ கவர்கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதுல சிவ அதாவது பெருமானுடைய நம்மளுடைய கை தளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அவருடைய கையில மோதிர மாற்ற அளவுக்கு தளர்ந்து போச்சான். கை சோர்ந்து பெருமானுடைய காணாத்தால பசலைய குறிப்பிடுறார். சடை முழங்கு புனலன் அனலன் எரி வீசி சதுரீத உடை முழங்கு அறவோடுழிதந்தன உள்ளோ கவர்கள்வன் கடல் முழங்கு கழிசூழ் குளிர் காணல் அம்பொன் சிறகண்ணோ
பெடை முழங்கே பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே வியரிலங்கே வியரிலங்கே வரை உந்திய தோள்களை வீரம் விளைவிழ்த்த உயரிலங்கை அரையன் வழி சேற்றருள் எனதுள்ளோ கவர்கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கே பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ராவணனுடைய வலிமையால அவனுடைய கர்வத்தை அடக்கணுன்றது சாமி கிடையாது. பாடனா சாமி கிட்ட இருந்து நாமெல்லாம் தப்பிச்சுக்கலான்றத அவன் மூலயமா நாம உணரலாம். பாடி தப்பிச்சுக்கிட்டான். வாகீச முனிவராகிய அப்பர் பெருமான் வந்து அவனுக்கு சாமகானம் சாமிக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பா எடுத்து கொடுக்கோ. பாடி சாமகானம் பாடி சாமி கிட்ட இருந்த நீங்களுமே திருமுறையெல்லாம் பண்ணோட பாடினீங்கன்னா சுவாமி இடர்ல இருந்து நிக்கிடுவார், செல்வத்தையும் கொடுப்பார், இங்க சுகபோகமா வாழ வைப்பாரு, முக்திக்கும் அருள் பண்ணுவார் பெருமானார். அப்பேற்பட்ட பாடல் தான் இது. வியர்னா சினம், அதான் புகழ சொல்லக்கூடியது. தாள் நுதல் செய்யிறை காணிய மாலோடு தன் தாமரையானோ நீ நுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் என உள்ளம் கவர்கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. வாழ்நுதல் செய் மகளிர் என்பது எப்படி அழகா போறாருங்க. வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவர் ஏத்த பெண்கள் தான் திலகம் இட்டுக்கிட்டு நிறைய பெண்கள் தான் வழிபாடு பண்றாங்கன்றத எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. நெத்தில குங்குத்தோட சுமங்கலிங்க எப்படி சுவாமிய வழிபாடோட போற்றி வழிபாடு பண்றாங்கன்றத இதுல குறிப்பாவே இந்த பாட்டு அதை உணர்த்தக்கூடிய வகையில சொல்றாரு பெருமானாரு. அடுத்தது சமணர்கள்ல புத்தர்களை சொல்லுவாரு. 8வது பாடல் ராவண ஒடுக்கம். 9வது பாடல் அண்ணாமலையில தனது 383 பதிகத்திலையும் அண்ணாமலையை பாடியிருப்பார். அதான் திருஞான சம்பந்தருடைய சிறப்பே. அண்ணாமலையை ஒரு பதிகத்திலையும் பாடாம இருக்க மாட்டார். இது ஒரு குறிப்பாவே எடுத்துக்கலாம். புத்தரோடு பொறியில் சமணனும் புறங்கூற நெறியில் ஒத்த சொல்ல உலகம் ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தன உள்ளம் கவர்கள்வன் மத்த யானை மருக ஊறி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலோ பிரமாபுரம் மேவிய பித்தர் போலோ பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே.
சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் புகழிவேந்தன் பூங்கழல்கள் போற்றி போற்றி. இந்த திருமுறைய தோடுடைய செவியன் பதிகம் பாடணும். நமது சஞ்சித வினையாகிய முன்ஜன்மத்துல நாம என்னென்ன தொல்வினைகள்லாம் சேர்ந்து பண்டைய வினையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோமோ அந்த வினைகளை எல்லாமே சுருக்கு போட்டு எடுத்துட்டு வருகின்றார் சுவாமி. எதுவுமே கையில வச்சுக்காதவொன்னா இந்த பதிகத்தை பண்ணோட பாடினீங்கன்னா அதை அனுபவிக்கலாம் எல்லாருமே. அடுத்ததா நாம சிந்திக்க இருக்கிற பதிகம் வந்து இடரினும் தளரினும் எனதொரு நோய் எனும் திருப்பதிகம். இதுல யாராவதுக்கு டவுட் இருந்தாலும் இது நிகழ்ச்சி நிறைவடைந்த உடனே நீங்க கேட்கலாம். நட்டப்பாடை பண்ணு கம்பீர நாட்டை ராகம் இப்ப பாடியது தோடுடைய செவியன். அடுத்து நாம சிந்திக்க போற பதிகம் வந்து காந்தார பஞ்சமும் கேதார கவுளை ராகம். சொற்றுணை வேதியின் நீங்களாம் பதிகம் பாடியிருப்பீங்க. அந்த பதிகத்தோட பண்ணுதான் அது. ஐயா இப்பவே சந்தேகம் கேட்க சொல்லலாமா இல்ல நிகழ்ச்சி முடிச்ச பிறகு கேட்கலாம்? ஆனா நீங்க இப்பயே கூட கேட்க சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நிறைய அடியார் கிளாஸ் போயிருப்பாங்க, எல்லாரும் தோடுடைய சேர்ந்து கேட்டிருப்பாங்க. நிச்சயம் வந்து இந்த வகுப்புல ஏதாவது கேட்கணும் ஐயா பாடுங்க, இறுதியில கேட்க சொல்லலாங்க ஐயா. இப்ப நீங்க தொடருங்க. தாராளமா கேட்க சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தொடருங்க சாமி. சிவ சிவா சிவ சிவா. நம்ம நிகழ்ச்சி 2 பதிகத்தை பாடிடுவோம் பண்ணோட. யாருக்காவது என்ன சந்தேகம் இருந்தா கேட்கட்டும். ஆமா, கொஞ்சம் மேலாண்மை செய்யறது கஷ்டம் ஐயா. நீங்க பாடி முடிச்சிருங்க, நான் இறுதியா கூப்பிடுறேன். சிவ சிவ சிவ. ஆனந்தம் ஆனந்தம். நன்றி சாமி, நன்றி. பாக்கியம். இடரினும் தளரினும் 4 அடி மேல் வைப்புன்னு சொல்லுவாங்க. இத 4 வரிய பாடிட்டு மேல உனது அவருடைய திருவருளை பற்றி சொல்லக்கூடிய பதிகம். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு வந்து இப்படி சாமியை வந்து இந்த கேள்வி கேட்டு பதிகம் பாடணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்காக தான் இதெல்லாம். அவங்க தகப்பனார் செய்த வேள்வி வந்து உலக பொது நன்மைக்காக, அவங்க வீட்டுல ஏதோ நலமா இருக்கிறதுக்காக அவர் செய்யல இந்த வேள்வியை. உலக நன்மைக்காக வேண்டி கேட்கும் போது பெருமான் எடுத்து கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். அடியாருக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும், அதுக்கு பெருமான் இடத்துல கேட்டு வாங்கி தரலாம், ஒன்றும் குறையே கிடையாது. ஒரு அம்மா அப்பா இருந்தா அவங்க கிட்ட தான் கேட்க முடியும் குறைகளை. போயிட்டு யாருக்கிட்ட கேட்க முடியும்? நாம அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கணும். நம்மளை படைச்சது யாரு? பரனாகிய ஈசனும் பறையாகிய சக்தியும். அவங்க கிட்ட கேட்டாதான் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். யாரு தரமாட்டாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டு நிற்போம். அது எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். பெருமான் எடுத்து பதிகம் பாடி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் இதை பதி கம்முன்னாங்க. பதி வந்து நமக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். பசுவாகிய ஆன்மாவுக்கு பதியாகிய சிவம் இந்த ஆன்மாவுக்கு பூர்த்தி செய்யறதா அவரு அதுக்கு தான் இருக்காரு. அவருக்கு வேற எந்த பணியும் இல்லை. ஒவ்வொரு உயிருக்காக பார்த்து அது என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கு இன்பத்தை அனுபவிக்கணும். அது சிவ இன்பத்துல நாட வைக்கணும். அதை வேற எதுவுமே சாமிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இறைவனார் திருநாமம் மாசிலாமணி ஈஸ்வரர், இரவி ஒப்பிலா முளையம்மை, தீர்த்தம் கோமதி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தங்கள், தலவிருச்சம், படரரசு. திருச்சிற்றம்பலம். பெருமானார் பாடி வேள்விக்காக காசு பெற்ற திருப்பதிகம். பெருமானிடத்து எதுவும் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்மளுடைய தேவைகள் இருக்கும்போது பெருமான் எடுத்து கேட்கலாம். அதனால்தான் பரமாச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா அதை மறுத்து பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களே பாடியிருக்காங்க. எதுக்காக? கண்டிப்பா உங்களுக்கு பண கஷ்டம் ஒரு காலத்துல வரும். அப்ப நீங்க இடறினும் தளரினும் பதிகம் பாடுங்க. அப்ப ஞானசம்பந்தருடைய குரல் எங்கேயோ கேக்குதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் இறங்கி வருவார் கைலாயத்துல இருந்து. இப்போ இது ஞானசம்பந்தர் பாடிய பதிகமாச்சு, இதை பாடினா பணம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்ட்டு பெருமானார் மானோட சட்டை தாங்கி அடியார்கள் மூலமாவோ இல்ல உலகத்தார் மூலயமாவோ உதவி செய்ய சாமி திருவேடத்துல தான் வருவாருன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி வேணாலும் வருவார், மான்மழை இல்லாம வருவார், அவ்வளவுதான். அதோட வந்தா நாம பார்த்தோம்னா ஒரு கதி ஆயிடுவோம். அதனால இப்ப நாம இந்த காந்தார பஞ்சமம் இது வந்து இடர் கலையும். அதனால்தான் இதெல்லாம் இடர் கலையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா சொற்றுணை வேதியின் பதிகம் அப்பர் சுவாமி பாடந்து கூட கடல்ல கட்டி தூக்கி போட்டாங்க. காந்தாரம் பஞ்சமம் பண்ணுல தான் பாடியிருப்பார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் காந்தார பஞ்சமம். பெருமானிடத்து இறைஞ்சி வேண்டுவது வந்து சீகாமரம் பண்ணும், காந்தார பஞ்சமம் பண்ணுதான்.
இப்படி நிறைய ஒவ்வொரு பண்ணுக்கு ஒரு ஒரு சிறப்பு. இப்ப பேழந்தை காந்தாரம்னு ஒண்ணு இருக்கும். அது பெருமானை ஆணையிட்டு சொல்லுவது. நீங்க கவலைப்படாதீங்க, சாமி செய்வாரான்னு தெரியாது, நான் வாங்கி கொடுத்துட்றேன் போங்க அப்படின்றவர் ஞானசம்பந்த பெருமான். அவர் சொன்னாருன்னா அதுக்கு மேல வார்த்தை இருக்காது. அவர் சொன்னார்னா அது அது அவ்வளவுதான், அதுதான் நிறைவு. திருச்சிற்றம்பலம். காந்தார பஞ்சமம் கேதார கவலை. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இடரினும் தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. பார்க்கடலை கடந்த போது எல்லாருக்கும் அமுது வந்தது சாப்பிட்டாங்க, விஷம் வந்தது ஓடிட்டாங்க. அப்ப அந்த நஞ்சை கொடுங்க, இந்த உயிர்களை நான் காக்குறேன்னு சொல்லிட்டு குடிச்சார் திருவாரூர் தேகேச பெருமான். அதனால்தான் அவருக்கு தேகேசர். தன் உயிரை துச்சமா நினைச்சு தேகம் பண்ணார் பெருமானார். எல்லா சாமியும் அவர் தான், அவரு இவருன்னு அந்தந்த இடத்துல அவனுக்கு 1000 நாமங்கள். மணிவாசக பெருமான் சொல்ற மாதிரி, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலாக்கு 1000 திருநாமம் உங்கள் பாடினம் தெல்லெனும் கொட்டாம் முன்னர். அடுத்ததா 2வது பாடல். வாழினும் சாவினோ வருந்தினோம் போய் வீழினும் ஊனகழல் விடுவேனல்லேன் வாழினும் சாவினோ வருந்தினோம் போய் வீழினும் ஊனகழல் விடுவேனல்லேன் தாழிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே போயில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. அதாவது நாமெல்லாம் இன்பம் வரும்போது நம்மளை படைச்ச இறைவனை நினைச்சு கொண்டாடுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கஷ்ட காலத்திலயும் அவனையே தான் நினைக்கணும். சுந்தரமூர் சாமிகள் அழகா சொல்லுவாங்க, வழிக்கு வீழினோ நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் அப்படின்னு அவர் பாடுவார். அழுக்கு மெய்கூட உன் திருவடி அடைந்தேன்றதுல. அப்பர் சுவாமி சொல்லுவார், நலந்தீங்கிலும் உன் நாமம் மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் அப்பர் சுவாமி. இது போல அவருடைய திருநாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த வாழுங்காலத்திலே வர இடர்கள் நீங்கிடும், இம்மையிலே நீங்கும், மறுமையிலே என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். பஞ்சாட்சரம் சொல்லுவதால நமக்கு நம்பியாரூர் பெருமானே இன்னொரு திருவாரூர் பதிகத்திலே சொல்லுவார், அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லினுவார். எப்போதும் திருவைந்தெழுத்த நாவல உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா எப்படி இப்ப ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது போல திருவைந்தெழுத்து உள்ளுக்குள்ள அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உமிழ்நீர் போல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உள்ள இருக்கிற பிணிகள் எல்லாம் போகும். பிறவி பிணியும் சேர்த்து ஓட்டிக்கிட்டே இருப்பார் சுவாமி. ஓங்காரத்தோட பஞ்சாட்சரத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும் உள்ள. அடுத்து 3வது பாடல்.
நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவேணம்மான் புனல் விரி நறுங்கொன்றை புனல் விரி நறுங்கொன்றை போதனிந்த புனல் விரி நறுங்கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே கனல் எரி அனல் புல்கு கையவனே இது ஓயமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. நம்மளுடைய கனவுலையும் சரி நனவுலையும் சரி உறங்கும் போதும் சரி விழிச்சிட்டு இருக்கும் போதும் சரி திருவெழுந்தத்தோடையும் பெருமானுடைய திருநாமத்தோடையும் தான் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வழிபடுறவங்களுக்கு பெருமான் எந்த காலத்திலும் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். தும்மலோட அருந்தோயர் தோன்றிடினோ அம்மலரடியலால் அரற்றாதென்ன தும்மலோட அருந்தோயர் தோன்றிடினோ அம்மலரடியலால் அரற்றாதென்ன கைமல்கு வாரிசிலை கைமல்கு வாரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. நமக்கெல்லாம் கொரோனாவுக்கு 2019 கொரோனா வந்த போது அதிகம் சேர்த்து பதிகம் பாடி வச்சுக்கிறார் பெருமானார். இந்த 4வது பாடல துஞ்சலம் இல்லாத போதிலையும் பாடி இருப்பார். அதுபோல பெருமானாருக்கு தேடி 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 இந்த அடியார் பெருமக்களின் புறப்பிணியும் ஓட்டுவர், அகப்பிணியாகிய பிறவி பிணியும் ஓட்டுவர். ஞானசம்பந்தர் அவருதான் வல்ல முனியகன்ட்டாரு. அவரை மாதிரி தவமுடையவர் யாருன்னு அவர் திருவாக்காலே சொல்றாரு. நான் சாதாரண ஆளுப்பா, ரொம்ப வலிமையானவப்பா, நான் சொல்றத நீ கேட்டனா நீ பெருமானுடைய திருவருளை பெற்று நல்லபடியா வாழலாம்பா, உனக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் கதிக்கு யாதுமோ குறைவில்லைன்ட்டு. உனக்கு எந்த குறையும் வராதுப்பா, பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்குப்பா, நீ போக வேண்டிய பாதை இதுதான்பான்னு நமக்கு ஒவ்வொரு பாடலா எடுத்து உரைக்கிறாரு. இதுல அழகா சொல்றாருப்பாங்க, தும்மல் இருமல் 3 பேரை சாமி ஒரே ஒரு கணையால 3 கோட்டையே எப்படி ஒரு கணையால அழிக்க முடியும்? சிரிச்ச மாத்திரத்திலே அதை அழிஞ்சு போச்சான். இதுவே சம்பந்த சாமி தான் இந்த முப்புறங்களை எரித்த சம்பவம் எப்படி நிகழ்த்தினாருன்னு இன்னொரு தேவர்தால சொல்லுவாரு. அடுத்த வகுப்புல சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து நினைவூட்டுறேன். ஒரு கண்ணாடியில உளுந்து போட்டா எவ்வளவு வேகத்துல கீழே விழும். அந்த நேரத்துல முப்புறத்தை அழிச்சாங்க பெருமானார். முப்புறத்தை அழிச்சதோட அந்த கால வினாடியே எப்படி சொல்றாரு, ஒரு கண்ணாடி மழுமழுன்னு இருக்கு, அந்த கண்ணாடியில ஒரு உளுந்த ஊற்றி விட்டா எப்படி கீழே விழுமோ அந்த நேரத்துல முப்புறம் எரிஞ்சு போச்சான். அப்படி எரிஞ்ச முப்புறத்தை எரிச்சப்ப 3 பேருக்கு அருள் செய்தார். அழிச்ச 3 பேரு தாராட்சன், கமலாட்சன், வித்துன் மால்வி. அந்த காப்பாத்தன 3 பேர் சிவபூஜை பண்ணவங்க சுதமதி, சுதகீர்த்தி, சுகிலன். இந்த பாடல் மூலமா அதை தெரிவிக்கிறார் நமக்கு. அத திருவுந்தியார்ல மணிவாசக பெருமானம் பாடுறாரு. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பரன்னு உந்தியார்ல பாடுறாரு. திருவுந்தியார்ல எல்லாம் நிறைய இடத்துல வருது. இதே பெருமானார் சக்கேசிப்பன் அதுல மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்வார். செய்தி ஒண்ணுதான். அத பாடல்கள்ல பெருமானுடைய பெருமைகளை சொல்லிட்டே வராங்க மாத்தி மாத்தி. தமிழ் மூலமா அவருடைய புகழை எவ்வாறு நம்ம
திருச்சேவைக்கு கேட்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்துக்கினே இருக்கிறாங்க. கையது வீழினும் கழிவுறினும் செய்களடியலால் சிந்தை செய்கேன் கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையணி மீடருடை மறையவனே கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையணி மீடருடை மறையவனே இதுவோ எம்மையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே இதுவோ எம்மையாளுமாறு ஈவதொன்றமக்கில் அதுவோ உணரின் அருள் ஆவடு துறை அரணி. இதுல என்ன சொல்றாரு பாருங்க, கையது வீழினும் கழிவுறினும். என்னுடைய கையில வச்சிருந்த எல்லா செல்வம் நிறைய கொடுப்பார் சுவாமி. அத அவரு கிட்ட நெருங்க அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் உங்களை பார்ப்பாரு. இது இல்லைன்னா பயப்புள்ள எப்படி நம்ம மேல பற்று இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாரு. அதெல்லாம் இல்லாத அப்பயும் என் மேல இது அன்போட தான் இருக்கா, அதெல்லாம் கொடுத்தாதான் இவன் என்ன ஓ சாமி பொருள் தராரு, அதனால இவரை வழிபாடு பண்ணணும். திருநீர் பூசணும் நிறைய கிடைக்கும், நமக்கு செல்வம் கிடைக்கும், அதனால பூசணும். அதனால பூசுறானா, என்ன வேண்டி இவன் பூசுறானான்றதுக்காக சுவாமி கையது வீழினும் கழிவுறினும்ன்றார். என் கையில உள்ள எல்லா பொருள்களையும் இழந்துட்டா கூட நான் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் இறைஞ்சி பெருமானே எனக்கு அருள் பண்ணுங்க, சிவபெருமான் எனக்கு செய்யல அப்படின்னு நான் நிக்க மாட்டேன். எப்போதும் எங்க நிப்பேன், குருநாதராகிய சிவத்துக்கிட்டையும், சிவத்தை தாண்டி நான் இன்னொரு இடத்துக்கிட்டையும் அடியார் இடத்தையும் தான் போய் நிப்பேன். மணிவாசகர் அழகா சொல்லுவார், கொல்லேன் புறந்தரன் மாலையன் குடிவு வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடெல்லாம் நரகம் புரிகினும் எல்லேன் நினது திருவருளாலே இருக்க பெரியேன் இறைவா உள்ளேன் உனையல்லாத எங்கள் உத்தமன். இவர் நீ ஒத்ததான் உத்தமன், நீதான் எதையும் உயிர்களுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உத்தமன். உன்னை விட்டுட்டு நான் வேற எனக்கு பிரம்ம பதவி இந்திர பதவி எந்த பதவி ஒன்னா பிரம்மா பதவி எதை கொடுத்தாலும் எனக்கு வேணாப்பா, அடியாரோட இருக்க வை, நரகத்தை கூட கொடு. அடியார் இருக்கிற இடம் எப்படிங்க நரகமா இருக்கும்? அடியார் இருந்தா அங்க யாரு இருப்பாங்க? பெருமான் இருப்பார். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் உன் அடி நடுவில் இருக்கு அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியா முதல என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றனர் பெருமானார். மணிவாசக பெருமானா அங்க சொல்றாரு. இவரு இத 5வது பாடல்ல வச்சு சொல்றாரு. திருமுறை தான் வேறே கண்டி, ஆனா சொல்லப்பட்ட கருத்து எல்லாம் ஒண்ணுதான். நம்ம உணர்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஒண்ணுதான். வெந்துயர் தோன்றி ஓர் வெறு உரினோ என் தாய் உன்னடியலால் ஏத்தாதென்ன ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவன் போடியணி சங்கரனி ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவன் போடியணி சங்கரனி இது ஓயமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. அதாவது ஒரு கடுமையான நோயால பாதிக்கப்பட்டோம்னாவே சாமி நம்மளை கையை விட்டாரோ, இவ்வளவு நாள் வழிபட்டு சாமி கையை விட்டாரோ, இப்பதாண்டா உன் நோயெல்லாம் அவர் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காரு, எதை கொடுத்து இவனுடைய கண்மத்தை கூட்டினா தான் அந்த நோய் மூலயமா இவன் தன்னை உணருவான். நோயுலான் வாயுலான்னு நல்லா இருக்கும்போது சொல்ல மாட்டான். ஞானசம்பந்த பெருமான் தான் சொல்றாரு, நோயுலான் வாயுலான். செங்காட்டங்குடி திருப்பதிகத்துல சொல்றாரு, நோயுலான் வாயுலான்.
இவன் நல்லா இருக்கும்போது இறைவனை கூட மாட்டான். ஏன்னா அப்ப இந்த செல்வங்கள் எல்லாம் இவன் கண்ணை மறைக்கும். அது எல்லாம் இல்லாத போது நோயை கொடுத்து, சாமி பெருமானே பெருமானே எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, கடவுளே கடவுளே கடவுளேன்னு கத்துவான். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்திலேயே இறைவனை விடாது இந்த வெந்த நீர் பூசக்கூடிய சிவபெருமானாகிய ஐந்தலை நாகத்தை அறவாக பூண்டு இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை அல்லாது வேறொன்றை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு பெருமானார் போற்றியும் புகழ்ந்தும் பரவியும் பரவசப்பட்டும் பாடிக்கொண்டிருக்கிறார். 7வது பாடல். வெப்பொடு வீரவியோர் வினை வரினோ அப்பா உன் அடியலால் அரற்றாதென்ன ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. வெப்பு நோய்னா உங்களுக்கு தெரியும், பிறவிய சுவாமி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம என்னென்ன ஆகாமியத்தை சேர்க்கிறோமோ அத்தனைக்கும் பிறவி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால இந்த திருமுறைகளோட திருவேந்தத்தோட இருந்தோம்னா அந்த கண்மத்தை சாமி எடுத்து இது அந்த கண்மத்தை செய்யும் போது திருவேந்தத்தோடு இருந்தது. அதனால அந்த கண்மம் கூட்டப்படாது, பெருமானுடைய கணக்குல எடுத்து வச்சுக்குவார். அந்த மூட்டையை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அவன் அப்ப எந்த சிந்தனையில தெரியுமான்னா சிவசிந்தனையில இருந்தான் அப்படின்னு சொல்றாரு பெருமானார். அந்த வெப்ப ஆகிய பிறவி நோயை தூக்கக்கூடிய பெருமான் அப்படி நமக்கு விழிப்பை தருவார். விழிப்பை தரக்கூடிய பெருமானார். அடுத்து 8வது பாடல். 8வது பாடல் யார சொல்லுவாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினோ சீருடை கழலால் சிந்தை செய்கேன் பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினோ சீருடை கழலால் சிந்தை செய்கேன் ஏருடை மணிமூடி இராவணனை ஏருடை மணிமூடி இராவணனை ஆரிடர் படர் வரை அடர்த்தவனே ஆரிடர் படர் வரை அடர்த்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. இதுதான் நம்ம முன்பு பதிகத்திலே கூட சொன்னோம். ராவணன் கைலாய மாலைய அசக்கி பார்த்தான். அப்ப சாமி கூட அது ஒரு கருணையின்பால் தான் செய்கிறார். அவனுக்கு திருவடி தீக்க பண்ண மாதிரிதான். அவருடைய திருவருள் தலையில படுறதுக்கு எப்பேற்பட்ட கொடுக்கணும் வேணும். யமதர்மம் மார்கண்டேயரை பிடிக்க உதவாங்கண்ணா பாத்தீங்களா, அதுவே பெரிய கருணை தான் அப்படின்றாரு. இதே ஞானசம்பந்த புத்தி நான் தான் பாடுறாரு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் இதே காந்தார பஞ்சம் தான் அந்த பண்ணும். துஞ்சலும் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சக மாற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. அங்க உதைக்க வந்த கூற்றுன்னு சொல்ல அவரு வாழ்த்த வந்த கூற்று. அந்த கூற்றுவனாகி யமதர்மனை வாழ்த்துவதற்காக அப்ப கூட அவருடைய திருவடி இல்ல, அம்பாருடைய திருவடி கொண்டு தீண்ட வைக்கிறாரு, அவனுக்கு தீட்சை கொடுக்கிறார். அம்பாளுடைய திருவடி படுறது என்ன சாதாரண விஷயமா? பெருமானுடைய கருணை தான். எப்படியாவது
சாமியோட திருவருளை பெறத்துக்கு எப்படிலாம் போய் உதவாங்காத அவருடைய திருவடியை தேடுறாங்க. நமக்கு அருள் பண்ண வந்து நம்ம கண்ணு மறைச்சி எங்கேயோ நின்று கிடக்கும், திரும்பி நின்று வந்துக்கிறது யாரோ சாமி போல தெரியுது அப்படின்றோம். அவர் வந்து பக்கத்துல நின்னா கூட. அப்பேற்பட்ட மலை மறைப்பு நமக்கு மும்மலமும் மறைச்சிருக்கு இல்லையா. அடுத்த வார்த்தை போடுறாரு, உன்னினும் பசிப்பினோ உறங்கினோ நின் உன் மலரடியலால் உரையாதென்ன கண்ணனோ கடிகமள் கண்ணனோ கடிகமள் தாமரை மேல் கண்ணனோ கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அலப்பரி தாயவனி இது ஓயமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. நாம உண்ணும் போதும் சரி சாப்பிடும் போது அது பெருமான் கொடுத்ததாக நினைத்துக் கொள்ள வேண்டும். பசியில இருக்கும்போது பெருமானை பாடிக்கிட்டே இருக்கணும். குங்குலிய கலைநாயனாருக்கு பசி தாங்க முடியல, ஆனா அவருக்கு குங்குலியம் போடணும். அமிர்தகடேஸ்வர பெருமானுக்கு வீட்டுல கொடுத்தாங்க தாலியை, அதையும் வித்துட்டு குங்குலியம் வாங்கி போச்சுன்னு அங்க பசியோட படுத்துட்டு இருக்காரு. குங்குலியம் கூட போட முடியல அவரால், அவ்வளவு பசி. சாமி அங்க வீட்டுலாம் வளமா ஆக்கி வீட்டுலாம் கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளேயே இப்ப பால் சோறு தயிர் சோறு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எழுப்புறாரு சுவாமி. அந்த கருணை தான் பெருமானுக்கு. நாம் அவர் மேல பக்தி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பசி, அறிவு பசியும் ஆத்திடுவாரு, உடல் பசியும் நீக்கிடுவார். அப்பேற்பட்ட பெருங்கருணை பற்றி பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினோ அத்தா உன் அடியலால் அரற்றாதென்ன புத்தரோ சமணரோ புறன் உரைக்க பக்தர்கட்கருள் செய்து பயின்றவனே இது ஓயமையாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணி. பித்து புடிச்சு பிணி வந்து அறிவற்ற நிலையில் நின்னாலும் சரி, உன் திருவடி தவிர இன்னொரு திருவடிக்கு நாங்க ஏங்க மாட்டோம். பெருமானே எனக்கு நீங்க தான் அருள் பண்ணணும், என்ன வேற எங்கேயும் அனுப்பி வச்சிடாதீங்க. நம்ம சொல்லுவோம்ல, சாமி எனக்கு உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்னு. அது எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இவர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். என்னை காப்பாத்திருங்க பெருமானே, உன்னை விட்டா வேற எதுவும் அந்த காரியம் நடக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. யாரையாவது காரியம் சாதிக்கிறதுக்காக தலைவரே நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது அப்படின்னு. நிச்சயமா வாழ்வு கிடையாதா? உயிரே உள்ள இருந்து போகாத காக்கிற பெருமானை சொல்லாம யாரோ ஒரு சின்ன உதவி செய்தான்றதுக்காக அவனை பெருமானை எடுத்து வச்சு பாக்குறோம். நாம எப்படிலாம் நம்மளுடைய மலைமறைப்பால என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்றோம் பாருங்க. இத திருச்சிராப்பள்ளி பதிகத்துல பெருமான் அழகா சொல்லுவார். தலைவரை நாளும் குறிஞ்சி பண்ணது, தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே. ஏன் ஏன் இவரை தலைவரை சொல்லணும்? இவர் தான்பா நஞ்ச குடிச்சாரு. எல்லாம் அமிர்தத்தை குடிச்சவன் இறக்க நேரிடும், அமிர்தத்தை குடிச்சவன் இறப்பான், பிறப்பான், திரும்ப முக்திக்கு வழி தேடுவான். இவர் இறக்கவும் மாட்டார், பிறக்கவும் மாட்டார். ஆனா நஞ்ச உண்டாரு, இன்னும் அப்படியே சாகாம இருக்கார். நஞ்ச உண்ட பெருமான் நயந்து நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறார். அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் இவங்க எல்லாம் அலறி ஓடி இருக்கிறாங்க. இது வரலும் பெருமானுடைய திருவடி தேடிதான் அலைஞ்சுக்கிறாங்க. அது மின்னல் திருவடி அல்லையா? மின்னல் போன்ற திருவடின்றாரு மணிவாசக பெருமானாரே சொல்றாரு. மின்னேற அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடைந்தார் வேணுலகம். அந்த திருவடி எப்பேற்பட்டதா இருக்குமா? பெருமான் நமக்கு ஏதாவது உணர்த்த வராருன்னா மின்னலும் அவர் தான், இடியும் அவர் தான் அப்படின்றத அந்த பதிகத்து மூலயமா நமக்கு சொல்லுவார்.
அவருடைய திருவடி எதை ஒத்ததா இருக்கும்? மின்னலை ஒத்ததா இருக்குன்னு மணிவாசக பெருந்தகை சொல்றாரு. அது அடுத்தது 11வது பாடல். இதை நாம முக்கியமா தெரிஞ்சே ஆகணும் இந்த பாடலை பத்தி. இந்த 10 பாடலை பாடனா என்ன பலனும் அந்த பலனை சொல்லக்கூடிய பாடல் தான் பரச்சுருதின்னு சொல்லக்கூடிய பாடல் 11வது பாடல் பெருமானார். இந்த பதிகத்தை நான் சொல்லி வச்சிருக்கேன்பா. இதெல்லாம் பண்ணோட பாடினீங்கன்னா சாமி கண்ணும் கருத்துமா கேட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல துளி கூட ஐயம் இல்லை. இதை நாம சொல்லல, ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரே சொல்ல வர்றார். அலைபுணல்லாவடு துறையமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் விளை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகோ வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகோ வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகோ நிலையாக முண்டேறுவர் நிலைமிசை நிலையிலரே. பெருமானுடைய இந்த நலம் மிகுந்த திருவாவடுதுறை பதிகமாகிய இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா ஞானசம்பந்தர் உங்களுக்கு நிறைந்த நலத்தையும் செல்வத்தையும் முக்தியாகி அருட்செல்வத்தையும் கொடுப்பார், பெருமானார் கொடுப்பார் என்று வாய்ப்பளித்த மாணிக்க நடராசர் பொன்னார் திருவடிகளை போற்றியும் புகழ்ந்தும் வணங்கியும் மகிழ்ந்தும் ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய. இந்த திருமுறையை பாடி அவ்வளோ எளிமையா எல்லாருக்கும் சேர்க்கறது ரொம்ப கடினம். அது பண்ணோட எல்லாரையும் பாட வைக்கணும். ஒவ்வொரு ஆன்மாவும் பண்ணோட பாடினா சுவாமி விரும்பி கேட்பாங்க. அது பண்ணோட பாடினா நம்ம அதனுடைய பலனை அனுபவிக்கணும் இல்லைங்களா? நம்ம பலனை அனுபவிக்காம நாம எல்லாம் பாடுவோம், ஆனா அந்த பலனை நம்மளால அனுபவிக்க முடியாது. பெருமானார் கொடுக்க மாட்டாருலாம் கிடையாது. பண்ணோட பலனை கொடுக்க மாட்டாரா? அப்ப கண்ணு தெரியாத பிள்ளைக்கு யாரோ சோறு கொடுக்கறது இல்லையா? அப்ப அதுக்கு வேற மறைச்சு வச்சுக்கினா தராங்க? நீங்க கேட்கலாம். ஒரு குழந்தை கண் பார்வை இல்லாம இருக்குது, ஒரு தாய் 4 குழந்தை இருக்கு ஒரு வீட்டுல. ஒரு பார்வைக்கு இது பெருமானார் இப்ப அடியனுக்கு இந்த விஷயத்த புகுத்துறாரு. ஒரு குழந்தைக்கு கண் பார்வை இல்லை, அதனால அந்த குழந்தைக்கு அம்மா மறைச்சு வச்சுக்கிட்டு வேற உணவு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா, கொடுக்க மாட்டா. ஆனா இந்த குழந்தைக்கு என்ன கொடுத்தாலும் அதையே கொடுப்பா. இருந்தாலும் எந்த குழந்தை நல்ல நலமோட இருக்குதோ அந்த குழந்தைய விட இந்த குழந்தைய நல்லா பார்த்து பார்த்தான். நாம நலமுடைய குழந்தைய அவருக்கு மாறணும் இல்லையா? அதுக்காக தான் வாய்ப்பளித்த மாணிக்க நடராசர் ஐயா திருவடிகளை போற்றியும் புகழ்ந்தும் மகிழ்ந்து வணங்குகின்றேன். ஐயா சிவாய நம. அற்புதம் அற்புதம் சாமி, அற்புதம் அற்புதம். 1 மணி நேரத்துல எங்களெல்லாம் தோளுடைய செவியன் பாடி பிறகு இந்த அற்புதமான இந்த 5 எழுத்து பதிகம் அற்புதமா அழகா. ஐயா இத முதல் வரி சொல்லுங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய். ஆமா, அற்புதம் 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 அற்புதம். இந்த கொரோனா பீரியட்ல இந்த பாட்டு பாடி 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 எல்லாம் தேர்னாங்க. அந்த வகையில இந்த நம்ம நிகழ்ச்சியில நம்மளும் சிகார சைவநெறி பாடசாலை நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்னமா 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு சிறப்பா இருந்த ஒரு நேரம். அப்படி இருந்த ஒரு சேனல் திங்கட்கிழமை வர வேண்டியவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை வர வேண்டியவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, புதன்கிழமை நடத்த முடியாம போச்சு, வியாழக்கிழமை வர வேண்டியவங்க 8 மணிக்கு வர வேண்டியவங்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தவிச்சோம், சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி 8 மணிக்கு இருந்தது, அந்த நிகழ்ச்சியும் கைவிட்டு போச்சு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே 1 மாசம் நான் தவிச்சு போயிட்டேன். 1 மாசம் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வரல, அடுத்து நீங்க பாத்துங்க, அடுத்த வேற யாரும் பாத்துங்க, நான் வேற யாரும் சொல்லி விடுறேன்னு சொல்லிட்டு 8 மணி நிகழ்ச்சி எனக்கு எல்லாமே என்னை கைவிட்டு போனப்ப நான் சாமி கிட்ட தான் வச்சேன். என்ன சாமி இது, எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தான் இடர்களையும் பதிகம் தான் அடியன் பாடின சாமி. அதனுடைய வரம் தான் தவம் தான் நீங்க. சரியா? ஆமா, அப்படி வந்த ஆள் தான் நீங்க. மீண்டும் ஒரு 27 பேர் 26 பேரை இன்னைக்கு நிகழ்ச்சி தொற்றுக்குதுன்னு சொன்னா பெரும் கருணை, பெரும் கருணை, பெரும் கருணை, பெரும் கருணை.
ஆமா. அப்படி 8 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மேலும் மேலும் நீங்க சிறப்பு செய்யணும்னு சொல்லி அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே தோடுடைய செவியனும் என்கிற பாடலோடு இடரெனும் தளரெனும் என்கிற பதிகத்தையும் 2 பண்களை எடுத்து நமக்கு எல்லாம் மிக மிக நேர்த்தியாக எளிமையாக புரியும்படி நமக்கெல்லாம் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி நகரைச் சேர்ந்த சிவத்திரு விஜய திருவாசகனார் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு உரையாற்றி இருக்கிறார்கள், பாடியும் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மீண்டும் வருகிற வருகிற நாளை இரவு 8 மணிக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். யாருக்காவது இதில் ஐயப்பாடுகள் இருந்தால், ஏதாவது இருந்தால் ஐயாவை நீங்க தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது ஏதாவது இந்த தோடுடைய செவியனிலேயோ இந்த இடரென்னும் தளரென்னும் பதிகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தால் நிச்சயம் ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம்னு சொல்லி உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி தரோம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடுவில் இருக்கிற பொத்தானை அழுத்துனீங்கன்னா ஒரு பொம்மை வந்து கை தூக்கும். நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பேன். ஆமா, நேரம் எடுத்துக்கங்க. ஆமா, ஐயா அழகா நின்னு நிதானமா எங்க சேனலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமா, நம்முடைய சேனல் சிகாரத்தினுடைய அங்கமா மாறிட்டாங்க. நேத்தே நாங்க சொல்லிட்டோம், ஐயா எங்க சேனலுக்கு நீங்க தான் புலவர்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா, அந்த வகையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அவரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு திருப்பம் நேத்து ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால மறைவுடையாய் பாடி அடியனுக்கு ஒரு திருக்கோயில் கிடைச்சது. மறைவுடையாய் பாடிதான் ஐயாக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் உங்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். யாருக்காவது ஐயப்பாடுகள் ஏதாவது கேட்கணும், இடரின் தளரின் பதிகத்திலேயோ இல்ல தோடுடைய செவியன் பதிகத்திலேயோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு ஆசை இருந்தா கேளுங்க. இல்ல 2 வார்த்தை ஐயா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாலும் பேசுங்க. இல்ல நிகழ்ச்சி குறித்து கூட சொல்லுங்க. ஐயா இப்படி இருந்ததுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தாராளம் பேசலாம். ஒரு விஷயம் சொன்னாங்க, கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் இருக்கு, 3 குழந்தைகள் இருக்குதுன்னா ஒரு குழந்தை கண்ணு தெரியாம போனா அந்த குழந்தைய மட்டும் விட்டுருவாங்களான்னு. அது அழகா சொன்னாங்க. அது மாதிரி தான் சாமி பண்ணோட பாடுறவங்களையும், பண்ணோட பாடாதவங்களையும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒரு சேர தான் கேட்பாரு. அதாவது குடரி கோழை மிடராக உங்களுக்கு ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிவபெருமான். கவி கோலும் மிடற. ஆமா, அப்படி எது எப்படி பாடினாலும் சாமி ஏத்துக்குவாங்கன்றது தான் செய்தி. அந்த வகையில பண்ணோட பாடும்போது யாரும் நம்முடைய பண்ணுல பாடுறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க. யாரும் நம்முடைய பண்ணுல பாடுறாங்களாமே, யாரோ திருஞான சம்பந்தர் மாதிரி யாரோ பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு சாமி செவி சாய்ப்பாராம். யாரோ மாணிக்க வாசகர் மாதிரி பாடுறாங்களே யாருன்னு சொல்லிட்டு சாமி செவி சாய்ப்பாராம். அப்புறம் சுந்தரமூர்த்தி மாதிரி நம்ம தோழன் மாதிரி யாரும் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமி செவி சாய்ப்பாராம். அதனால அந்த முறையா அந்த பண்ணோட பாடும்போது யாரோ நம்மள மாதிரி ஆமா நம்ம தொண்டன் மாதிரி நம்மளுடைய தோழன் மாதிரி யாரோ பாடுறாங்களே, நாவுக்கரசர் மாதிரி யாரோ பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணம் பாப்பாராம். ஒரு 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 அந்த ஏற்கனவே அவர் உடனா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த பார்வை நம்ம மேல படும்போது அதுல இருக்கிற பெரிய சுகம் வேற எதுல இல்ல சாமி. இந்த 1 மணி நேரம் சிவலோகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கி கொடுத்தாரு ஐயா. அந்த வகையில பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வோம். அடியார் பெருமக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வேற யாராவது பேசணும் 2 வார்த்தை அப்படின்னா மைக் எடுத்துட்டு பேசலாம். யாருக்காவது பேசணும் துடிக்குது. வாங்க ஐயா, பெருமானே பேசுங்க ஐயா. இல்லைங்கய்யா, ஐயா திருமுறை எடுக்கும் பொழுது அந்த அந்த கோயிலு அம்பாள் யாரு, அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, தலவிருட்சம் முதல் கொண்டு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு உத்தமமான விஷயம். அந்த அந்த ஆலயத்துடைய தலவிருட்சம் ரொம்ப முக்கியம். அது ஏதோ சொல்லுவாங்க, மூர்த்தம் தீர்த்தம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து தலவிருட்சமும் வரும். இந்த தலவிருட்சமும் சேர்த்து சொன்னது உண்மையிலே மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்பரு. நல்லா நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அடியேனுக்கு. அற்புதமா சொல்றாரு ஐயா. நல்லா இருக்குங்க பெருமானே. நன்றிங்க பெருமானே. நன்றி நன்றி. நன்றி பெருமானே. நன்றி 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 நன்றி. ஒரு நாள் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சொல்லு பதம்னு சொல்லுவாங்க. அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு நான் விசாரிச்சது இல்ல. சுதாம கொண்டு வந்து ஐயா கொண்டாந்து சேர்த்தாங்க. அவரு ஒரு நல்ல மனிதனுக்கு அந்த சொல்லுதான் நடத்தை. அந்த சொல்லுதான், அந்த நடத்தை தான் அவன் எப்படிப்பட்டவன்றது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிடும். அந்த ஒரு சொல்லாலதான் ஐயாவுக்கு இன்னைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சோம். மிக அற்புதமா உரையாற்றி இருக்கிறீங்க. கொஞ்சம் பன்னிசையோட
இந்த தோடு அடுத்து இதே நாட்கள்ல புதன்கிழமைல அடுத்த 8வது அதே 8 மணிக்கு இதே பன்னிசையம் பயிலுவோம் நிகழ்ச்சியில அடுத்த 2 பதிகங்கள் எடுத்து நீங்க பாடணும்னு நாங்க விண்ணப்பம் இப்பயே வச்சிடறோங்க ஐயா. சிவ சிவ ஆனந்தம் ஆனந்தம். வாய்ப்பு பெருமானை அரியணை கொடுத்த வாய்ப்பு பெருமான். நன்றிங்க ஐயா. இதே வருகிற ஐயா வாங்கம்மா வாங்க வாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சிவ அவரு சிவ சிவ சிவ. சொன்ன ஒரு பாட்டுக்கும் அர்த்தம் சொன்னது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. குறிச்சு வச்சுக்கணுங்க ஐயா, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நோட்ல குறிச்சு வச்சுக்கிறேங்க ஐயா. ஒரு பாடலுக்கு சொன்ன விளக்கத்தை எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கணுங்க ஐயா. நமக்கு நேரம் ரொம்ப சந்தோஷங்க வந்து 2 ஐயா. மணி நேரம் ஆகுமா? ஒரு பாடலுக்கு 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நாம வந்து சரிங்க ஐயா. அவ்வளவு டீட்டெயில் எடுத்துக்க வேண்டாம். ஆனா நம்ம பண்ணோட முதல்ல போவோம், அப்புறமா பெருமானே சரி. நிறைய கொடுப்பாரு நமக்கு. அதாங்க ஐயா, நீங்க சொன்னது எங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்ப சொன்ன பிறகு அதை எதாவது குறிச்சு வச்சுக்கணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க எல்லாம் ஐயா. ஆனந்த நன்றிங்க ஐயா. நடராஜமூர்த்தி தான் உள்ள இருந்து சொல்றாரு. ஆனந்தம் ஆனந்தம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அற்புதம் 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 அற்புதம். திருவருள் கருணை பாருங்களேன், குறிப்பு எடுத்துக்கிட்டாங்களாம். அதாவது ஒரு சிவ சிவ பாடலே நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க. சிவ சிவ. அடியனுக்கு நல்லா தெரியும். ஒரு பாடலையே நீங்க 1 மணி நேரம் பேசக்கூடிய ஆள் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த நேரம் 20 காலம் நிமிஷம் ஆகும் பெருமானே. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பேசணும்னு பண்ணோட ஆரம்பிச்சா ஒரு நிச்சயம் பதிகத்தை ஆகும். பாடணும்னா 20 நிமிஷம் ஆகும். ஆமா ஐயா ஐயா இன்னொரு விஷயம் ஐயா சொன்னா சொல்லுங்க ஐயா. தெரியுங்களா? ஒரு விஷயம் நம்ம இப்போ ஒரு தொழில் செய்யறோம், இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம செய்யும் பொழுது அந்த அஞ்செழுத்து சொல்லி செய்யும் பொழுது அது நிறையா இருந்தாலும் சுவாமி எடுத்துக்குவாராம், அந்த வினை மூட்டையா இருந்தாலும் சுவாமி எடுத்துக்குவாராம், குறையா இருந்தாலும் சுவாமி எடுத்துக்குவாராம் இல்லைங்களா? ஆனா அந்த அஞ்செழுத்து உண்மை உண்மை. ஓதாம நம்ம வெறுமனே ஆமா, இது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பாதிச்சது. ஒவ்வொரு நொடியும் நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலுமே சாமி, இதெல்லாம் ஒரு 7-8 வருஷம் ஆகுதுங்க சாமி. இதை மறுபடியும் நான் இப்ப காதுல கேட்கறேன், எனக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு சிவ சிவ சிவ. நிதர்சனமான உண்மைங்க சாமி, சத்தியமான உண்மை இது. அந்த அழகா. அஞ்செழுத்தை சொல்லி நீ என்ன பண்ணனாலுமே அது அதுக்கு பொறுப்பு பெருமான் தான். அவன் தான் அதுக்கு ஆளு. அந்த என்னையெல்லாம் செயலுக்கு பெருமான் தான் பொறுப்பு. ஆமா, அவன் தான் பொறுப்பு, வேற யாரும் கிடையாது. இது அடியாருக்கு சிவ சிவ. பெருமக்கள், அன்பர் பெருமக்கள் இதை நல்லா ஆழமா மனசுல வச்சுக்கங்க. அதுக்காக நம்ம கண்டிப்பா செய்யற குற்றத்துக்கெல்லாம் சாமி துணை நிப்பாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஆமா தவறுதலா நம்மளே மீறி ஏதாவது ஒரு தவறுதலா ஒரு பேட் இதுல பேசலாம், இல்ல என்ன ஒரு குற்றம், ஏதோ ஒரு யாருக்குன்னா ஒரு பொருளை மறைக்கலாம், இல்ல ஒரு பொய் சொல்லலாம், நிச்சயம். ஒரு ஏமாத்தலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுதே கூட சாமி உங்களுடைய திருவருள்ல இந்த இடத்துல என்னால வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவரை நினைச்சுக்கிட்டா போதும், அதை மொத்த வினையுமே சாமி மீண்டும் செய்யாத எடுத்துக்குவாருன்னு சொல்லி வண்ணம் பாருங்க. காப்பார். அற்புதமா சொன்னாரு ஐயா. ரொம்ப நன்றிங்க சாமி, அற்புதமா இருந்துச்சு உண்மையிலே. நன்றி நல்லா நன்றி இருந்துச்சு. பெருமானே. நன்றி பெருமானே. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 வார்த்தை. வரீங்களா? ஐயா வாங்க சிவாய் நமங்க ஐயா. வாங்க சாமி. செல்வகுமார் ஐயா, எங்க இருந்து வரீங்க ஐயா? ஐயா பெருமானே சிவாய் நம. சிவ 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 சிவா. ஐயா வாங்க ஐயா, பெருமானே வாங்க பெருமானே வாங்க. கருணை. சிவ 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 சிவா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது பெருமானே, சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மன நிறைவா இருந்தது. சில விஷயங்கள்ல பெருமானுடைய 5 எழுத்து சிறப்பு சொல்லி பாடும் போதெல்லாம் ரொம்ப சிவ 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 சிவா. கருணை. உங்க குரல் அதுவும் கேட்கறதுல ரொம்ப பெருமிதமா சிவ இருக்கு. சிவ சிவ சிவா. பெருமானுடைய திருக்கருணை தான். நன்றிங்க ஐயா, நன்றி சாமி. செல்வகுமார் ஐயா, தொடர்ந்து ஆமா செய்யுங்க சாமி. நன்றிங்க ஐயா, நல்லா சிறப்பா நன்றி இருக்கு. சாமி. ஆமா. ஐயா நேரத்துக்கு வந்துருங்க, நாளைக்கு அடுத்த இதுல கூப்பிடும்போது ஐயா வந்துருங்க. அடுத்த கேக்குதுங்களா? அடுத்த புதன்கிழமை இரவு 8 மணிக்கு சிவாய் இதே நம. பன்னிசை பயில்வோன்ற தலைப்புல 2 பதிகங்கள் எடுத்துக்குவாங்க ஐயா. அந்த நேரத்துல குறிப்பா 8 மணிக்கு 7:55 வந்துருங்க ஐயா. வாங்க முருகன் ஐயா, வாங்க ஐயா. ஐயா உரை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு ஒரு கவலை ஒன்று இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நேரங்கிறது போதாது. அந்த மாதிரி தேனின் இனிய சுவை போல இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு ஐயா எனக்கு. அதனால ஒவ்வொரு முறையும் புதன்கிழமை ஐயா வந்தா நல்லா தான் இருக்கும். டெய்லி வந்தா கூட நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. தினந்தோறும் வந்து எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். என்னோட வேண்டுகோளுங்க. நன்றிங்க. பாருங்க ஐயா, நித்தமும் வேணுமா நீங்க? சிவ 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 சிவா சிவ சிவா. நித்திய சுந்தரேஸ்வரரை கேட்டீங்க இல்லைங்களா? அதான் நித்தமும் கேட்கறாங்க. சிவ சிவா சிவ சிவா. ஆமா சிவ ஆமாங்க சிவ. ஐயா. நான் இந்த சபையில அப்படியே சொல்றேன்,
ஓப்பனா சொல்றேன். ஞாயிற்றுக்க ஆமா ஞாயிற்றுக்க ஆமா ஞாயிற்றுக்க சுந்தரேஸ்வரர் கிட்ட நீங்க விண்ணப்பம் வச்சிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. சொல்லுங்க ஐயா. ஏதோ சொல்ல நித்திய வந்தீங்க, சொல்லுங்க. சுந்தரேஸ்வரர் கிட்ட விண்ணப்பம் வச்சீங்க இல்லைங்களா? நித்திய சுந்தரேஸ்வரர் கிட்ட ஆமாங்கய்யா. விண்ணப்பம் வச்சீங்க இல்லைங்களா நெடுங்கலத்துல? அதனாலதான் அவங்க என்ன அனித்தமா ஆமா, கேட்காத ஆமா, ஆமா, நித்தமும் வேணும்ன்றாங்க. ஆமா. நன்றிங்க ஐயா. ஐயா, நான் மீண்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை திருவாசகத்தில் அருளும் பொருளும் தலைப்பு போயிட்டு இருந்தது. திங்கட்கிழமை சிவ சிவா. காரைக்கால் அம்மையாரை பற்றிய புனிதவதியாரின் புனித பயணம் போயிட்டு இருந்தது. அந்த அம்மா அப்படியே நின்னுட்டாங்க சாமி. அப்புறம் சிவ செவ்வாய்க்கிழமை சிவா. சித்தாந்த வகுப்பு போயிட்டு இருந்தது. அது அப்படியே நின்னு போச்சு சாமி. புதன்கிழமை பன்னீர் பயில்வோம் ஒரு சின்ன குழந்தைய கல்லூரி பையனை வச்சு முடிவு பண்ணோம். அதுவும் தொய்வா நின்னு போச்சு சாமி. வியாழக்கிழமை இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் அவரும் மறுத்துட்டார் சாமி. இப்படி ஒவ்வொரு இடியும் நான் வாங்கி 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 இது என்ன நம்மள வெறுத்துட்டாங்களா இல்ல எல்லாம் கைவிட்டுட்டாங்களா இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சோதனையாவே இருந்த நேரத்துல தான் ரொம்ப இக்கட்டை நான் சந்திச்சேன் விஜய் ஐயா. அதுக்காகத்தான் நாங்க மறை சிவ சிவ உடைய சிவ. தோளுடைய எடுத்தோம். சரி இது என்ன இது இப்படியே போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இப்படி கைவிட்டு போனாங்கன்னா இப்படி நான் எல்லாம் கைவிரிச்சிடுறாங்களே நம்புறவங்க எல்லாம் கைவிரிக்கிறாங்களேன்ற ஒரு பெரிய வருத்தம் என்ன வாட்டுச்சு சாமி. அதனால தான் 7 மணிக்கு தொடர்ந்து நாங்க மறைவுடைய தோளுடைய படிச்சோம். படிச்சதனுடைய பலன் தான் நான் சொன்னேன். தவத்தினுடைய வரம் தான் நீங்க. இந்த 8 மணி நிகழ்ச்சி சிவ நீங்க சிவா. மொத்தம் சிவ சிவா. சிவ 8 சிவா. மணி நிகழ்ச்சி நீங்க ஒன்றும் மொத்தமா போதா எடுத்துக்க. நாயன். ஆமா. ஒவ்வொரு அந்த தலைப்புல நாங்க போட்டு கொடுத்துடுறோம். நீங்க வியாழக்கிழமை இரவு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள்ன்ற தலைப்புல நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க சாமி. என்ன? சிவ 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 சிவா. ஆமா, ஆமா. வாங்க. பெருமான் சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருவாரு பெருமானே. கண்டிப்பா, 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 கண்டிப்பா. வாங்க பிரசன்ன ஐயா. பிரசன்ன ஐயா வாங்க. வந்திருக்கீங்க. வாங்க சாமி. ஐயா. எங்க இருந்து வரீங்க பிரசன்ன ஐயா? ஐயா கேக்க நகர் தான் ஐயா. விஜய் ஆ, வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். வாங்க வாங்க சிவ வாங்க சிவா. வாங்க. சிவ சிவா. ஐயா பேசு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ரொம்ப ஆனந்தம். அடியனுடைய இந்த திருப்பதிகத்தை கேட்கறதுக்காக வந்தது. ஞானசம்பந்த பெருமான் பாடி வச்சாங்க. நாம உரிமை கொண்டாடிக்கிறோம் நாம பாடுறதால. ஏன்னா நம்மளுடைய நமக்கு குருநாதர் தானே அவங்க. ஆமாங்க ஐயா. சொல்லுங்க பெருமானே. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது சுதாமா தான் சொன்னாங்க ஐயா இது மாதிரி இப்ப சிவ 8 சிவா. மணில இருந்து ஆரம்பிச்சாருன்னு. அந்த அந்த அவுட் ஸ்கூல்ல சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா சரிங்க. ஃபோன் சிவ பண்ணி சிவா. ஆமா ஆமா ஆமா. சோசோமி ஐயா சொல்லின்னு ஆ, இருக்காங்க சொன்னாங்க. அற்புதம். தொடர் அதுக்கப்புறம் சொற்பொழிவு. தான் அங்கிருந்து வந்தேன். பார்த்தா அதான் பார்த்தேன் ஐயா. நீங்க வாங்க வாங்க. ஒருத்தரா வாங்க. ஒருத்தரா வாங்க. திருவள்ளுவர் கருணையினால பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சிவபெருமான் சிவசிவா. வாங்க. ஐயா பூங்குடியம்மா வாங்க. நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது ஐயா. கேட்கறதுக்கு எனக்கு பெருமான் அருள் புரிஞ்சிருந்தார் இன்னைக்கு. அற்புதம் அற்புதம் அற்புதம். எனக்கு நன்றி. மறைவுடைய தோளுடைய எல்லாம் வந்து உங்களுக்காக தான் பாடப்பட்டது நிறைய. நிச்சயம் நான் இந்த பதிகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சப்ப நீங்க சொன்னீங்க ஐயா நீங்க வந்து யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க இது உங்க குடும்பம் அப்படின்னு. அது வந்து பேரளவுல இல்லாம நான் இந்த நிலைமையில இருக்கும்போது கூட என் குடும்பம் என்னை இப்படி தாங்கி பிடிக்குது நினைக்கும் போது நான் ரொம்ப கொடுத்து வச்ச பெருமான் என்ன ரொம்ப இதுவா வச்சிருக்காரு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஆனா எனக்கு பெருமான் மேல ஒரே வருத்தம் தான். எப்பயுமே அவரையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். அவர் காமிச்ச வழியில தான் போனேன். என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டாரு. சரியா. அதாவது தனிமை தீர்த்தாண்ட ஆமா தனிமையை போக்குவாரு. அந்த நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை மாத்தி கொடுப்பாரு. அடியார்கள் உங்களுக்காக இருக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய வாழ்த்து நிச்சயம் உங்களுக்கு உண்டு. உங்க இல்லம் தேடி வந்து சாமி உங்களை பாடி கொடுத்து உங்களுடைய நோயெல்லாம் போக்கி உங்களையும் ஒரு ஆளா மாத்துவாருன்னு நம்புறோம். சரியா? நன்றி 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 நன்றி. வாங்க விஜய் ஐயா 2 வார்த்தை அவங்களுக்கு பேசிருங்க ஐயா. சிவ சிவா. அம்மா நீங்க இடரே எதுவும் இருக்காது. நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. இதுக்கு மேல சுவாமி திருவருள் நிறைய பண்ணுவாங்க. மகிழ்ச்சியை மட்டும்தான் தருவாங்க பெருமானார். நன்றிங்க. ஆரோக்கிய குறைபாடுதான். அது சரியானாலே போதுங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க ஐயா. சுவாமி நம்மளுடைய ஐயா கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அந்த நெட்டை குடல் முடிச்ச உடனே ஒரு ரிங்டோன் வச்சாங்க அருமையா. சாமி நமக்கு எல்லாம் வழித்துணையா இருந்து மருந்தாவும் இருக்காரு. அது எதுதான் மருந்துனா தேவாரம் திருவாசகம் தான் மருந்து. அதை ஓதுறவங்களுக்கு நோய் கிடையாது நிச்சயம். வானநாடனே
வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறை பொருளே ஏன மாயையீர் ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடு தூரையுள் ஆனையேயனை அஞ்சல் என்றருளாய் ஆரண கூறவு அமரர்கள் ஏரே. அவரை தவிர நமக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரையும் சொல்லக்கூடாது. அவர் தான் நமக்கு உற்றார் உறவினர் எல்லாருமே. நம்மளுடைய பிறவி பிணிக்கு மருந்து அவர் தான், உடல் பிணிக்கு மருந்து அவர் தான். எல்லாத்துக்கும் திருவெழுத்த சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆமா ஆமா பூங்குடியம்மா நோட் பண்ணிக்கோங்க. திருவிழிமிழலை திருவிழிமிழலைன்னு சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. ஆமா திருவிழிமிழலை திருவிழிமிழலைன்னு சொல்லுங்க. அந்த காலு கையெல்லாம் சரியாயிடும், எழுந்து நடப்பீங்க. சரியா? அந்த ழா ஒழிக்கணும். திருவிழிமிழலை திருவிழிமிழலைன்னு சொல்லுங்க. அந்த இடர் மொத்தம் போயிடும். ழா வேலை செஞ்சாலே உடம்புல இருக்க நரம்பு வேலை செய்யும். ஆமா, அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றி விஜய் ஐயா. ஆமா, அதான் அற்புதமா ஒரு பதிகம் பாட்டீங்க அம்மா. பெரிய புராண வகுப்பு. ஆமா, அற்புதமா இருந்தாங்க ஐயா, நல்லதா இருந்தாங்க. 617 நாள் எங்க கூட பயணிச்சாங்க பெரிய புராண வகுப்புல. அடுத்து ஒரு வாரத்துல விழா வச்சோம், வந்து பங்கெடுத்தாங்க அந்த ஊரணீஸ்வரர் கோயில்ல. ஒரு வாரத்துல அவங்களுக்கு அந்த கையும் ஒரு காலம் விழுந்துருச்சுங்க ஐயா. அதோட படுத்தவங்க தான். 1 வருஷம் ஆகுதுங்க ஐயா. ஆமா, சொந்த அண்ணன் தான் வந்து குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லா விஷயமே சொந்த அண்ணன் தான் செய்யறாரு. அவருக்காக ஆமா ஆமா அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இப்ப மாறிட்டாங்க, பிசிக்கலா வந்து கொஞ்சம் எழுந்து நடக்கிற அளவுக்கு அந்த கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. சுவாமி திருவருள் பண்ணுவாரு. நாம அதுக்கான பதிகங்களையும் நாம இதுல இணைவுல சேர்த்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால சிகாரம் ஒருபோதும் கைவிடாதுன்னு சொல்லிட்டேன் நான். சிகாரத்துக்கு வந்து நீங்க ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க, தன்னம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இது ஒரு குடும்பமா பாவிச்சுக்குங்க, இது ஒரு குடும்பமா பாவிச்சுங்க. வீடு எனக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பு இருக்கக்கூடாது, நான் தனியா இருக்குன்ற நினைப்பு இருக்கக்கூடாது, தனிச்சு இருக்குன்ற நினைப்பே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அவ்வளவுதான். அததான் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. அதுக்காக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, உங்க பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி தங்களுடைய பாதங்களை பணிஞ்சு வேண்டிக்கிறேன் பெருமானே. இப்படி மாறி மாறி வணங்க வேண்டியதாங்க ஐயா. திருவள்ளுவர் கருணையினால எல்லாரும் சேர்ந்து நம்ம அடியாருடைய திருப்பாதங்கள்ல விழுந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 வார்த்தை. ரைட்டுங்க, நல்லது. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் வேற. விஜய் சார் ரொம்ப அழகா பாடினாரு. விஜய் அந்த குரல் இன்னொரு தடவை கேட்டா பரவாயில்ல போல இருக்கு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் சிவ 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 சிவா தாராளமா பாடிடலாம். சிவ சிவ. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்பவல் யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதம். நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நடராஜன் உங்களை மாதிரி பாடுறாரு அவரு. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லதுமா, நன்றிம்மா. பங்கெடுத்த அத்தனை உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெருமாள் ஐயா, தனலட்சுமி அம்மா, சுபாஷினி அம்மா வந்து சிறப்பு செஞ்சீங்க. நதியா சுரேஷ் வந்து எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. அம்மா சுதா அம்மாவுடைய ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். நித்தில அம்மா நம்ம நிறுவனத்தை சேர்ந்தவங்க, நம்ம சிகாரத்தை சேர்ந்தவங்க தான். சுதா அம்மாவும் நம்ம சிகாரத்தை சேர்ந்தவங்க தான், மாற்று கருத்தே கிடையாது. திருவள்ளுவர் கருணையினால. ஆமா, முத்தையா வாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. சுதாமா உங்களுக்கு பேச விடுறேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. முத்தையா மதுரையை சேர்ந்தவர். மகேஸ்வரி அம்மா பன்னிசை படிச்சவங்க, சக்குருநாதர் ஓதுவருடைய அவங்க மாணவியா இருக்கிறாங்க. நேற்று நேரம்லாம் எனக்கு உணவு அளிச்சுட்டு ஒரு வேட்டியும் சட்டையும் கொடுத்து என்ன சிறப்பு செஞ்சவங்க மகேஸ்வரி அம்மா. ஓம் நமச்சிவாயா எங்கிருந்து வராருன்னு தெரியல. பூங்குடி ஐயா
திருவருள் கருணையினால இந்த சுதாமாவை கொண்டு வந்தது பூங்கொடியா. பூங்கொடியை பார்த்து நம்ம மனமொழி மிகளால வணங்கிறோம். செல்வம்மா அவங்களும் வந்து மறைவுடைய பாட்டு. ரேவதின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இதுவும் சுதாமாவுடைய சொத்துன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வழி வழிந்தவங்க நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? ரேவதின்னு ரேவதி இங்க நம்ம பனாமீஸ்வரம் கோயில் அண்ணங்க ஐயா. ஓஹோ அப்படியா? ஐயா ஐயா மாகாளியம்மா கோயில். இல்ல ரேவதி சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அடியானோட துறவியார். கடவுளே பெருமானே பெருமானே ஐயா அவங்க அருமையா பாடுவாங்க. அவங்க ஒரு பதிகத்தை கேளுங்க, அவங்கள பாட சொல்லி அருமையா பாடுவாங்க. பாட சொல்லலாம் இருங்க, எல்லாரையும் வெளில கூப்பிட்டுறேன். சரி, இது என்னடா ஒரு ஜீவன் புதுசா வந்துருக்குது. சுதாமாவோட ஏற்பாடு பண்ணி சுதாமாவுக்கு நன்றி. ஆமா ஆமா பேச வாங்க வாங்கம்மா வாங்க மகேஸ்வரமா பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. ஐயா சர்க்குருநாதர் ஐயாவுடைய சிவ 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 சிவா பாருங்க, பன்னிசை ஓதுவாருடைய மாணவிலா இருக்காங்க. அடியன் பார்த்தம் பாடணும். அப்படி இல்ல பெருமானே சிவாய நம சிவாய நம பெருமாட்டி. சிவ சிவா பெருமானுடைய திருக்கருணை. எம்பெருமானோட திருக்கருணையால நான் இல்லாம இருந்தேன். அடியனுக்கு வீட்டுல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால அவருக்காகவே இத வந்து கொஞ்சம் முன்னாடினா பரவாயில்ல, அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கு, அவர் தூங்குறதுக்கு இடையூறா இருக்குன்ட்டு தான் நான் வரல. என் பையன் இது பண்ணா. ஆனா நீங்க பயிற்சி எடுத்து நல்லா பாடி இருக்கீங்க. இன்னும் நல்லா பாடலாம், அருமையா பாடலாம். பெருமானுடைய திருக்கருணை. கருணை கருணை கருணை. நன்றிமா. பேசுவோம், நிறைய போட்டிக்கு ஒரு ஆள் இல்லன்னு நினைச்சேங்க ஐயா, வந்துட்டாரு அவரு. கண்டிப்பா கண்டிப்பா. சிவ சிவ சிவா சிவ சிவா. நல்லது நல்லது நல்லது. யாரோ இன்னொருத்தர் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. சுதாமாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். சுதாமா நன்றி நன்றி. வாங்க சுதாமா 2 வாரம் பேசுறீங்க. சுதாமா இருக்கீங்களா? ஐயா நமக்கு வாய்ப்புலாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க இருக்கிறவங்க பேசிட்டுங்க. நான் சிவசிவா சொல்றதுக்கு தான் ஒரு மைக் எடுத்தேன். இருந்தாலும் நீங்க தான் அச்சாணி இருக்கும்போது. சிவசிவா நன்றி 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 நன்றி. அவரு கருவியா மீண்டும் சிகாரத்தை கலகலன்னு மாத்திட்டீங்க. ஆமா ஆமா நன்றி நன்றி. சாமிக்கு தான் நன்றி. நான் அம்பாளுக்கு தண்ணி ஊத்தும் போதுல அப்படிதான் நினைப்பேன், நீங்க சிகாரத்தை காப்பாத்து, என்ன சிகாரத்தை காப்பாத்து, அடியார்கள் எல்லாம் அப்படி போயிட்டாங்களே, அப்படி சிகாரத்தை காப்பாத்துன்னு அம்பாளுக்கு தண்ணி ஊத்தணும். புவனேஸ்வரி அம்பாளுக்கு அது உங்க மூலியமா வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. எம்பெருமான் கருணை. சிவசிவா. ஆமா நன்றி நன்றி நன்றி. சரிங்க, அந்த ரேவதி அம்மா இருக்காங்கல்ல, ஆமா துணைவியார், அதாவது குருநாதருடைய நம்ம பன்னிசை குருநாதர் இருக்காருல்ல, அவன் மனைவி. இருக்கீங்களா ரேவதி அம்மா? வாங்க. ஐயா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ரேவதி அம்மாவை ஏன் சொத்துன்னு சொல்லிட்டீங்க. ஆமா பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமல சொத்துன்னு வாயில வந்துருச்சுல. ஆமா அதனால அம்மா வந்தே ஆகணும். அம்மா வாங்கம்மா. அம்மா உங்களை என்ன தெரியும் நினைக்கிறேம்மா. இல்ல பாத்துருப்போம். நீங்க நம்ம மறுபடியும் என்ன இப்ப படிங்க. இருக்காங்களான்னு தெரியல. பேசுங்க. இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பல தொழில்கள் அன்பளிப்பாக அளிக்கப்படுகின்றன. சுவாமி நேவேதியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என் மாம்பழம் கொடுக்க கூடாதா? நல்லது, நன்றி. வாங்க ரேவதி அம்மா. சரி, அவங்க கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. திருவள்ளுவர் ஐயா விஜய் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா? பெருமானே நிறைவு செஞ்சுக்கலாம். சரிங்க, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல 8 மணி நிகழ்ச்சி கொஞ்சம் சிறப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வந்திருக்கிறாங்க, அம்மாமாருங்க வந்திருக்கிறாங்க, இன்னும் சிறப்பான அடியார் பெருமக்கள்லாம் பிரசன்னான ஒரு ஐயா வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேஜஸா தெரியுது. போட்டோல பார்க்கும்போதே நிறைய அடியார் குழுமமெல்லாம் சேர்ந்து மிக உன்னதமான சிகாரத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நான் நம்புறேன். சைவநெறி பாடசாலையில கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் இத்தனை சம்பவமும் அங்க நடக்க போகுது. கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, சிந்திக்கவும் செய்யணும். சிந்திக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தெளிவும் நடக்கணும். தெளிஞ்சு திருவடியில வந்து சேரணும். இதுதான் சிகாரத்தினுடைய நோக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருடைய அறியாமை நீக்கி எல்லாருக்கும் அந்த திருவருள் பெருங்கருணை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற பெரிய முயற்சி தான்
சிகாரம் சைவநெறி பாடசாலை. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இது உள்ள வந்து பக்குவப்படுத்தி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பிறகு நிட்டை கூடல் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தான் சிகாரம் சைவநெறி பாடசாலை காத்திருக்குதுன்னு சொல்லி, மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இந்த ஒரு புது முயற்சியாக பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே கலைஞர் கருணாநிதி, சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி நகரைச் சேர்ந்த சிவத்திரு விஜய் திருவாசகனார் என்கிற ஐயா அவர்கள் நமக்கு எல்லாம் தோளுடைய செவியல் மற்றும் இடரெனும் தலையெனும் என்ற பதிகங்கள் எல்லாம் பாடி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலால வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.